உலகத்துல இருக்க ரகசியமான இடங்களை பத்தி நம்ம பேசக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு இடம் தான் ஏரியா 51. இந்த ஏரியா 51 பத்தி உலகம் பூரா நிறைய மர்மமான கதைகள்லாம் பேசப்பட்டுக்கிட்டு தான் வருது. அப்படி இந்த இடத்த பத்தி என்ன மாதிரியான கதைகள்லாம் சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஏலியன் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் எக்ஸிடென்ட் ஆன UFO எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த ஏரியா 51ல தான் ரிசர்ச் பண்றதாவும் சொல்றாங்க. அதை விட ஒரு படி மேல போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் US கவர்மெண்ட் இந்த இடத்துல தான் ஏலியனை சீக்ரெட்டா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லாத்தையும் உலகம் பூரா இருக்க மக்கள் ஏரியா 51 மேல சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால தான் உலகம் பூராவும் இந்த ஏரியா 51 பத்தி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் உருவாகி இருக்கு. US கவர்மெண்ட் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஏரியா 51 அப்படிங்கிறது சீக்ரெட்டா மிலிட்டரிஸோட ஏர்கிராஃப்ட டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பேஸ்னு சொல்றாங்க. US அவங்களோட அட்வான்ஸ் ஆன ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு தான் அவங்க டெஸ்டிங்க்கு உட்படுத்துவாங்களாம். இந்த ஒரு பாயிண்ட் தான் உலக மக்களை ரொம்ப அதிகமா யோசிக்க வச்சது. ஏன்னா பல வருஷமா ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடம் எந்த ஒரு ஒபிஷியல் மேப்ல கூட இல்ல. ஏன் ரொம்ப காலமா கூகுள் மேப்ல கூட இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடம் இல்லாம தான் இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஏரியா 51 என்ன? US கவர்மெண்ட் சொல்ற மாதிரி இது வெறும் மிலிட்டரி பேஸ் மட்டும் தானா? இல்லனா இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் நமக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கா? ஏரியா 51 பத்தி சொல்லப்படுற உண்மைகள்லாம் என்ன? அதுல எவ்வளவான உண்மைத்தன்மைகள்லாம் இருக்கு? அதை பத்தி மக்களால சொல்லப்படுற தியரிகள்லாம் என்ன? US கவர்மெண்டோட சீக்ரெட் தான் என்ன? இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சதீஷ், நீங்க பாத்துக்க இருக்கிறது சதீஷ் ஸ்டுடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 1950கள்ல உலகம் ஃபுல்லாவே ரொம்ப பெரிய டென்ஷன்ல தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலப்பகுதிகளில் தான் கோல்ட் வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சைடுல சோவியத் யூனியனும் இன்னொரு சைடுல யுனைடெட் ஸ்டேட்டும் அப்படிங்கிற இந்த ரெண்டு சூப்பர் பவரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம யாரு ஃபர்ஸ்ட் மிலிட்டரி பவர் இருக்க ஒரு கண்ட்ரின்னு நிரூபிக்கிறதுக்காக எக்கச்சக்கமான மிசைல்ஸா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே போட்டி போட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த காலப்பகுதி அது. அந்த டைம்ல தான் அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஒண்ணு இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த சோவியத் யூனியன் என்ன மாதிரியான மிலிட்டரி டெக்னாலஜி எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான மிலிட்டரி டெக்னாலஜி எல்லாம் டெவலப் பண்றாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப பெரிய சிக்கல்ல இருந்துச்சு அமெரிக்கா. ஏன்னா சோவியத் யூனியனை பத்தி சரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே அமெரிக்காவுக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கு அந்த காலப்பகுதியில. இந்த ஒரு பிரச்சனையை இல்லாமக்கிறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட சீக்ரெட்டான ஒரு மெஷினையும் ஹேண்ட் அவுட் பண்ணுது. அதுதான் அமெரிக்கா அவங்களோட எனிமிட நாட்டுக்கு மேல பறந்து போயிட்டு சீக்ரெட்டா போட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்பை விமானத்தை உருவாக்குறது. இதனால உருவான இந்த ஏர்கிராஃப்ட் தான் லோக்கிட் U2. இந்த ஏர்கிராஃப்ட் வானத்துல ரொம்ப உயரமா பறக்கக்கூடியது. அந்த ஹைட்ல பறக்கும் போது எனிமிட ரேடார்ல கூட சிக்காம துல்லியமா அமெரிக்கா அது நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்கலாம். இந்த ஏர்கிராஃப்ட்னால சோவியத் யூனியனுக்கு தெரியாமலேயே அதோட மிலிட்டரி பேசஸா இருக்கட்டும், அவங்களோட மிலிட்டரி சீக்ரெட்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் துல்லியமா போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த ஏர்கிராஃப்ட் மூலம். ஆனா அமெரிக்காவுக்கு இருந்த ரொம்ப பெரிய தலைவலி என்னன்னா, இந்த ஒரு புது ஏர்கிராஃப்ட டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு ரகசிய இடம் அமெரிக்கா ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல அதிகமா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, அதோட யாருக்கும் சந்தேகம் வராம ஒரு அமைதியான இடமாவும் இருக்கணும். இதுக்காக அமெரிக்கா ஒரு பாலைவனத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பாலைவனத்துல தான் இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு கான்செப்டே உருவாகுது. அந்த நாள்ல இருந்து இந்த ஏரியா 51 பத்தி உலகம் பூரா எக்கச்சக்கமான மிஸ்ட்ரீஸ் நிறைய மக்களால பேசப்பட்டுக்கிட்டே வருது இந்த நாள் வரைக்கும். இந்த ஏரியா 51ல ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ரூமர் எப்படி ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? 1950ல இருந்து 1960 காலப்பகுதிகளில் இந்த ஏரியா 51 இருக்கிற பாலைவனத்துக்கு பக்கத்துல இருக்க மக்கள் ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இரவு நேரத்துல ஒரு அசாதாரணமான வெளிச்சம் இந்த பாலைவனத்துக்கு மேல மூவ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வெளிச்சம் பார்க்கிறதுக்கு சாதாரண ஏர்கிராஃப்ட் மாதிரி இல்லாம ரொம்ப அதிகமான உயரத்துல பறக்கக்கூடியதும் சில நேரங்கள்லயே மறைஞ்சு போற மாதிரி வேகமா மூவ் ஆகுற ஒரு ஏர்கிராஃப்டா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மக்கள் அந்த டைம்ல நினைச்சது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இது வெறும் சாதாரண ஒரு நார்மலான ஏர்கிராஃப்ட் இல்ல, இது ஒரு UFO இருக்கலாம், இல்லனா ஏலியன்ஸ் இந்த இடத்துக்கு போய்
இருக்கலாம். இப்படி அந்த மக்களால உருவாக்கப்பட்ட ரூமர்ஸ் உலகம் பூராவே ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிக்குது அந்த காலப்பகுதிகளில். அதுல இருந்து தான் இந்த ஏரியா 51 பத்தி எக்கச்சக்கமான கதைகள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அந்த மக்கள் பார்த்த மிஸ்ட்ரியான வெளிச்சம் என்ன தெரியுமா? அது ஏலியன்ஸ் இல்ல, அது எல்லாமே அமெரிக்காவோட சீக்ரெட் மிலிட்டரி டெஸ்டிங் தான். அதுல முக்கியமான ஏர்கிராஃப்ட் தான் லொக்கிட் U2. இந்த ஏர்கிராஃப்ட் ரொம்ப உயரத்துல பறந்து போயிட்டு ஸ்பை பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு டெக்னாலஜில தான் இந்த ஏர்கிராஃப்டே வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு பிறகும் அமெரிக்கா லொக்கிட் SR-71 இருக்கட்டும், பிளாக் பைட் அப்படிங்கிற ரொம்ப வேகமாவும் ரொம்ப உயரத்திலையும் பறக்கக்கூடிய மாதிரியான ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு சீக்ரெட்டான மிஷின் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி அந்த டைம்ல அந்த பாலைவனத்தை சுத்தி இருந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இருந்திருக்காது. ஏன்னா இது அமெரிக்கா கவர்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீக்ரெட்டாவே தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த மக்கள் இந்த இடத்துல UFO இருக்கு, ஏலியன்ஸ் போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் முன் வச்சுட்டும் இருந்திருக்காங்க. இப்படிதான் ஏரியா 51 பத்தி ஏலியன்ஸ் ரூமரா இருக்கட்டும், நிறைய தியரிகளா இருக்கட்டும், எல்லாமே இப்படிதான் உருவாகுனுச்சு. இந்த ஏரியா 51 பத்தி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பல வருஷமா இந்த US கவர்மெண்ட் இந்த ஏரியா 51 பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வெளிவிடாமலே இருந்திருக்காங்க. உண்மையிலே அந்த காலகட்டத்துல ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு கூட அமெரிக்காவால சரியான ஆன்சர் சொல்லவே படல. அந்த அளவுக்கு ஒபிஷியல் மெப்லயே இல்லாத ஒரு சீக்ரெட் பேஸாவே இந்த இடம் இருந்துட்டு இருந்திருக்கு. இதனால எல்லாம் தான் உலகம் ஃபுல்லா இருக்க மக்கள் அதிகமான தியரிஸ நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் 2013ல கிடைச்சிச்சு. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் ஒரு டாக்குமெண்ட்டையும் வெளியிடுது. அந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு உண்மையான விஷயமும் கன்ஃபார்ம் ஆனிச்சு. அதுதான் இந்த ஏரியா 51 அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு சீக்ரெட்டான மிலிட்டரி பேஸ் அப்படிங்கிறதும், இது அட்வான்ஸான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடம்னு, இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபேமஸான ஏர்கிராஃப்டா லொக்கிட் U2, லொக்கிட் SR-71, பிளாக் பைட், லொக்கிட் F-117, நைட்விக், இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே அந்த காலப்பகுதியில் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாவே இருந்திருக்கு. மத்தது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட்டாவே அமெரிக்கா கவர்மெண்ட் பாதுகாத்து வந்திருக்காங்க. இதனால தான் இந்த ஒரு இடத்தை அமெரிக்கா கவர்மெண்ட் ரொம்ப நாளாவே சீக்ரெட்டாவும் வச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த ஏரியா 51 பத்தி இன்னும் மக்களுக்கு மனசுல சீக்ரெட்டா நிறைய கேள்விகள் ஓடிட்டு தான் இருக்கு. ஏரியா 51ல அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்ட் டெஸ்டிங் மட்டும் தான் நடந்திருக்குமா, இல்லனா அதுக்கு பின்னால ஏதாவது ரொம்ப பெரிய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குமா? இது எல்லாமே ஏரியா 51 பத்தி நினைக்கிற சாதாரண மனிதர்களுக்கு தோணக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா 51க்குள்ள எந்த ஒரு சாதாரண மனுஷனும் போக கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்தை நெருங்கக்குள்ள நிறைய டேஞ்சரஸ் உருவாகுமா. அந்த இடத்தை சுத்தி ஏகப்பட்ட CCTV கேமரா, மத்தது மோஷன் சென்சர், அடுத்தது ராணுவ வீரர்கள், இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு இடமா தான் இந்த ஏரியா 51 இருக்கு. ஏன் அந்த இடத்துல போயிட்டு நம்மளால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியாது, அதுக்கு கூட அந்த இடத்துல அலௌட் இல்ல. அப்படின்னா இந்த ஏரியா 51க்கும் ஏலியன்ஸுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா? அப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ரூமர்ஸும் ஒரு சைடுல இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமே 1947ல ரோஸ்வெல்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அந்த இடத்துல ஒரு அன்ஒன் ஆப்ஜெக்ட் கிரஷ் ஆகுது. அந்த அன்ஒன் ஆப்ஜெக்ட் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்ற ரூமர்ஸும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரியை எப்படி சொன்னாங்கன்னா, ரோஸ்வெல்ல கிடைச்ச ஏலியன்ஸ் பாடிஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஏரியா 51ல வச்சு யுஎஸ் கவர்மெண்ட் ரிசர்ச் பண்றங்கிற மாதிரியான தியரிஸ் எல்லாமே நிறைய பேரால சொல்லப்பட்டு வந்துச்சு. இதுக்கு யுஎஸ் கவர்மெண்ட் கொடுத்த பதில் என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏலியனோட ஸ்பேஸ் கிராஃப்டே இல்ல, அது மிலிட்டரியால நடத்தப்பட்ட ஒரு சீக்ரெட் பலூன் ப்ராஜெக்டா தான் இருந்திருக்கு. இதுதான் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி யுஎஸ் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா ஏரியா 51 பத்தி பல வருஷமா மக்கள் கிட்ட ஒரு கற்பனையான ஒரு மிஸ்ட்ரியே இருந்துகிட்டு இருக்குன்னு
இருக்குன்னு சொல்றாங்க யுஎஸ் கவர்மெண்ட். அதோட சேர்த்து நாம படிச்ச புக்ஸா இருக்கட்டும் இல்லனா மூவிஸா இருக்கட்டும் இன்டர்நெட் இது எல்லாமே சேர்ந்து ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டோரிய வந்து ரொம்ப பெருசா ஆக்கிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா ஃபேக்டா பார்க்கக்குள்ள ஏரியா 51 ஒரு சீக்ரெட் மிலிட்டரி பேஸாவும் ஏர்கிராஃப்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி சென்டரா தான் இருந்துட்டு இருக்குன்னு யுஎஸ் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. உண்மைக்கும் ஏலியன்ஸ் இருக்கான்னு கேட்டா இதுக்கு எந்த விதமான சயின்டிபிக் ப்ரூஃபும் இந்த நாள் வரைக்கும் நிரூபிக்கப்பட்டதே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இது ஏரியா 51 அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மிஸ்ட்ரியான இருக்கக்கூடிய பிளேஸ்ல முக்கியமான ஒண்ணுங்கிறது. நமக்கு தெரியாம இன்னும் நிறைய விதமான சீக்ரெட்லாம் இருக்கலாம். அந்த சீக்ரெட் எல்லாம் வெளியே வருமாங்கிறதுக்கான பதில் வந்து ஃபியூச்சர் தான் முடிவு பண்ணும். எனிவே ஏரியா 51 மத்தது இந்த ஏலியன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைக்கும் இந்த ஒரு ஏரியா 51ல அமெரிக்கா அவங்களோட மிலிட்டரி சீக்ரெட் பேஸ மட்டும் தான் வச்சிருந்தாங்களா இல்ல இதுக்குள்ள ஏதாவது ஏலியன்ஸோட தொடர்பு பட்ட டெஸ்டிங் ஏதாவது போயிருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சதீஷ் ஸ்டுடியோ சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.